என்ன நேர்களே, எல்லாம் அழகா தான் இருக்கீங்க இல்லையா? நிச்சயமா அழகா தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட 34 வாரமா இந்த ப்ரோக்ராமை பார்த்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பின்ன அழகா இல்லாம எப்படி? இன்னைக்கு 35வது வாரத்துல இருக்கோம். முத்தான 35வது வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முத்து, அழகு இதெல்லாம் எப்படி சொல்றோம்? உதடுகளை திறந்து அழகா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த உதடுகளுடைய பராமரிப்பு எப்படி அப்படிங்கறதா இன்னைக்கு நிகழ்ச்சியில ராஜமுரளி மேடம் நமக்காக சொல்லி தர போறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உதடுகள் அப்படின்னு சொல்ல உடனே முதல்ல நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த பிளவா வருது பாத்தீங்களா? அதுதான் காமனா பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு பிளவு அப்படின்னு உதடுன்னு உடனே பிளவு நினைவு வருது. ஓகே, உதடுகள் அப்படின்னு வரும்போது பிளவு அப்படின்றது நினைவு வர அளவுக்கு இப்போ இந்த அதாவது நவடேஸ் அந்த ட்ரைனஸ்னால வர பிளவு ஜாஸ்தியா இருக்கு. பட் உதடுகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம உதடு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும்னா, ஒரு எபிசோட்ல நம்ம சந்திச்ச டாக்டர் சொன்னாரு, இது மாதிரி நகத்தை பார்த்தே அவங்களோட ஹெல்த்தை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்னு. அதே மாதிரி ஒருத்தரோட உதட பார்த்து அவங்களோட உள்ளங்கைய ஜட்ஜ் பண்ண முடியும், உள்ளங்கைய வச்சு உதடுகளை ஜட்ஜ் பண்ண முடியும். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா பிளவுன்னு, இதேதான் ரேகை அப்படிங்கிறது. பாம்ல ரொம்ப ட்ரைனஸ் ஜாஸ்தியானா அது ரேகை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே வழி, அதுல நிறைய சின்ன சின்னதா நிறைய கோடுகள் வரும். அந்த ட்ரைனஸ் அதாவது மாய்ஸ்சர் எல்லாம் போயிடுதுன்னாக்கா உள்ளங்கை எப்படி அதனோட மாய்ஸ்சர் லெவல்ல இருந்து அந்த கண்டிஷன்ல இருந்து மாறுறதோ அதே மாதிரிதான் உதடுகளும். அது எக்ஸ்போஷர் டு அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்னால வருது. இது பிளவு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, உதடுகள் நல்ல கண்டிஷனா இல்லாம இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, ஒண்ணு அவங்களுக்கு கிராக்ஸ் வரும், நீங்க சொன்ன மாதிரி பிளவு. அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியானா பிளட்டே ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் மேல கலரிங் சேஞ்ச் ஆகும், உதடுகள் கருமை அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் விட கேர்ள்ஸ் அப்படின்னாக்கா அப்பர் லிப் லோவர் லிப் சரியா இல்லைன்னா லிப்பு இந்த கண்டிஷன் என்ன இருந்தாலும் அதுவும் அதனோட அழகு வெளியில வராது. இது எல்லாத்தையும் தாண்டி உதடுகள் அழகா இருக்கிறதுக்கோ இல்ல அது நல்ல மெயின்டைன் ஆகிறதுக்கோ மெயின் ரீசன் நம்மளுடைய மவுத். ஆக்சுவலி வாய் பற்கள் இது ரெண்டுமே நல்ல மெயின்டைன் பண்ணாதான் உதடுகள் மெயின்டைன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே. ஆக்சுவலா மவுத் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிஃப்ளெக்ட் பண்றதுதான் உதடு. உதடு தானாவே பிளவு படாது. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா மவுத் அல்சர்ஸ் வரவங்களுக்கு உதடுகளுக்கு நிறைய அந்த மாதிரி பிளவு வருது, கலரிங்ல சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் மவுத் அல்சர் வரத்துக்கு முன்னாடியே முதல்ல உதடுகள்ல வர ஆரம்பிக்கும் இண்டிகேஷன்ஸ் டாட் டாட்டா வரும். அதாவது லைக் நேச்சுரல் கலரிங் இல்லாம சில டாட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் உதடு லிப் அல்சர்ஸ். ஆக்சுவலா மவுத் அல்சர் மாதிரி லிப் அல்சர். சோ தி மெயின் திங் இஸ் உதடுகள் அழகா இருக்கணும், உதடுகளுக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கணும். இதெல்லாம் ஒப்பனை கலையில ஒரு இதுவா வரும்போது அந்த உதட மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம மவுத்தை மெயின்டைன் பண்றது வாய் நல்ல வாய்க்குள்ள புண்கள் இல்லாம. வாய்க்குள்ள புண்கள் எதனால வருது? ராங் பிரஷிங் த வே. ஆக்சுவலி டூத் பிரஷ் சரியான முறையில, அதாவது நல்ல கரெக்டான டூத் பிரஷ் யூஸ் பண்ணி அது நல்ல கரெக்டா நம்ம பிரஷ் பண்ணலேனாலும் கரெக்டா இருக்கணும் இல்லையா? நம்ம பல் தேய்க்கிறது கரெக்டா இருக்கணும், யூஸ் பண்ற பிரஷும் கரெக்டா இருக்கணும், எல்லாமே பேஸ்ட் கூட கரெக்டா எல்லாமே அதான் சொல்றேன், யூஸ் பண்ற பேஸ்டும் கரெக்டா இருக்கணும். இத மாதிரி வரும்போது அந்த பற்களை நம்ம அந்த கம்ஸ் அதெல்லாம் ஸ்பாயில் ஆகும்போது லிப்பும் ஆட்டோமேட்டிக்கா இட் கெட்ஸ் இன்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஈறுகளும் ஒழுங்கா இருந்தாதான் நல்லா இருக்கும் கண்டிப்பா. சோ இப்போ நம்ம பற்கள் ஈறுகள் இது எல்லாமே பார்த்து அதை சரி பண்ணிட்டோம்னா நீங்க கேட்கிற உதடுகள் ஆட்டோமேட்டிக்கா அழகாயிடும். இப்போ இந்த வேப்ப இலைய எப்படின்னாக்கா, இதுதான் வேப்ப மரத்துல நீங்க பறிச்சீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கட்டை கிடைக்கும், குச்சி இந்த மாதிரி இந்த சைஸ்ல இருக்கிற கட்டை அப்படியே எடுத்து பிரஷ் மாதிரி பண்ணுவாங்கல்ல. அது பிரஷ் மாதிரி எப்படி செய்வாங்கன்னா, இவ்வளவு பெரிய நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, இந்த கட்டையை நம்ம தூக்கி போட்டுடலான்னு. பட் இதுதான் பிரஷ்ஷா அவங்க யூஸ் பண்றது. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை எடுத்து இதை பல்லுல கடிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை பிரஷ்ஷா பண்ணிப்பாங்க. செல்ஃப் மேடு ஆக்சுவலி செல்ஃப் மேடு. பட் இது பற்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அந்த மாதிரி அவங்க நல்லா கடிச்சு அதை பிரஷ் பண்ணும் போதே அவங்களுக்கு அந்த பற்களுக்கு ஒரு பெரிய, அதாவது
பற்களுக்கு கம்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேப்பங்குச்சி வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும். சோ வேப்ப மரம் இருக்கிற இடத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம சொன்னா இப்ப யாரும் கேட்க போறது இல்ல. சோ வேப்ப குச்சியை நீங்க பிரஷ் மாதிரி பண்ணி அதை டெய்லி யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம சொன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலா, டைம் ஃபேக்டர் அதெல்லாம். பட் வேப்ப எல்லாம் வந்து இந்த மாதிரி வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை எப்படின்னாக்கா மவுத்லயோ லிப்லயோ அல்சர்ஸ் அப்படின்லாம் வரும்போது இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லாமே கார்கிளிங்ல தான் சரி பண்ணணும். எல்லாமே வந்து எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த அல்சர்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆக்சுவலி நம்ம அக்ரிவேட் பண்ணாம இதே மாதிரி இந்த வேப்ப இலைய வந்து கொஞ்சம் உருவி நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அது துளிராதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வேப்ப இலை இட் இஸ் ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி ஒரு கப்ல ஏதான ஒரு கண்டெய்னர்ல வீட்ல இருக்கிறதுல போட்டுக்கோங்க. சரி, போட்டுட்டு வாட்டர் நல்லா கொதிக்கணுமா? ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஆக்சுவலா கொஞ்சம் ஹாட் வாட்டர். சரி, இதோடைய சாறு இறங்குற அளவுக்கு கொதிச்சப்போ சாறு ஆக்சுவலி ரொம்ப சாறு இறங்கி அது ரொம்ப கசத்துரும். சரி, அந்த லெவலுக்கு கூட வேண்டாம். கொஞ்சம் ஹாட் ஆன உடனே அதுல விட்டு நம்ம கையால தொடுற அளவுக்கு இருந்தா போதும். அந்த மாதிரி ஒரு ரின்சிங் கொடுத்துட்டு அந்த வாட்டரை வந்து கார்கிள் பண்ணலாம். உங்களால முடிஞ்சதுன்னா அதுல ஒரு இலைய எடுத்து வாயில போட்டு அப்படியே கடிச்சு துப்புறது. இட் இஸ் ஸ்டில் குட். முழுங்கினா இன்னும் ரொம்ப நல்லது இல்ல? முழுங்கினா இன்னும் நல்லது, முடிஞ்சா செய்யுங்க. அப்படி இல்லைன்னாக்கா இதுல வந்து அந்த இப்ப நான் இந்த வாட்டரை வந்து இதுல விட்டு மிதமான சூட்டுல இருக்குது. எவ்வளவு நேரம் வைக்கணும் இந்த மாதிரி? இது அப்படியே விட்டுருங்க. நீங்க வந்து பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி இத வச்சு வச்சுட்டீங்கன்னா பிரஷ் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க இத போட்டு. பட் இந்த கார்கிளிங்லாம் மார்னிங் எழுந்து பிரஷ் பண்ணின உடனே தான் செய்யணுங்கிறது இல்ல. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ வந்து இன்ஃபேக்ட் இது வந்து நைட்ல செஞ்சுட்டு படுத்துக்கிறது இன்னும் நல்லது. ரைட். ஓகே. சோ இத வந்து மிதமான சூடு இருக்கிற தண்ணியில வந்து வேப்ப இலைகளை போட்டு கையால இப்படி பண்ணானாக்கா அது கொஞ்சம் இறங்கிடுறது பாருங்க. கலர் மாறுறது தெரியும். அதோட எசன்ஸ் கொஞ்சமா இறங்கும். அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப கசக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா கல், அதாவது கல் உப்பு தான் போடணும். உப்பு போட்டு அதையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு பிகாஸ் ஆஃப் மவுத் அது வந்ததுன்னா அதுக்குதான் அது பண்றது. அந்த மாதிரி ஒரு கார்கிளிங் பண்ணி நம்ம வாயை வந்து நீட்டா வச்சுக்கலாம். இது ஒரு ஒன் வே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா பாத்தீங்கன்னா நம்ம கைவசம் இப்போ வந்து 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சிருக்கேன். இது என்னன்னு சொல்றேன். இது வந்து கல் உப்பு. அதே கல் உப்பு தான் எடுத்துக்கிறீங்க எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா உப்போட தன்மை வந்து பவுடரா பண்ணும்போது அது மாறுறது. ராக் சால்ட்டா இருக்கும்போது கல்லு உப்பா இருக்கும்போது அந்த உப்போட தன்மை, உப்புக்கு இருக்கிற தன்மை அப்படியே இருக்கும். சோ நம்ம பற்களை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து இட் கிவ்ஸ் நல்ல ஒரு பிரைட்னஸ். நீங்க இது வந்து நாவல் கொட்டை, நாகப்பழம் தெரியும் இல்லையா? நாகப்பழம் வந்து ஆக்சுவலி நீங்க நாகப்பழம் சாப்பிடுறதே உங்களுக்கு வந்து மவுத் அல்சர்ஸ் அவாய்ட் பண்ணிடும். அது பிரிவென்ட் பண்றதுக்கு நாகப்பழம் சாப்பிட்டு அந்த கொட்டையை தூக்கி போடாம கொட்டையை நல்லா உலர்த்தி அதை வந்து நீங்க பவுடர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பவுடர்டு. இது கடையில கிடைக்கும். கடையிலே கிடையாது. நாவல் பொடி அப்படின்னு கேட்டா நாவல் கொட்டையோட பவுடர் தான் அது. இது வந்து மிளகு. இப்ப இது எந்த ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நாவல் பொடி ஒரு 5 measures, 5 ஸ்பூன். ஆமா, எந்த மாதிரி எந்த மெஷரோ அது உங்களோடது. இப்போ 2 3 இது வந்து வாய்ப்புண்ணுக்கு தான் பண்றோம். இட்ஸ் நாட் ஃபார், அதாவது பிரஷிங் எல்லாம் கிடையாது. இது வந்து பற்பொடி அப்படின்னு எல்லாம் கிடையாது. இது வாய்ப்புண்ணு மட்டும் இல்லாத இது லிப் அல்சர்ஸ்க்கு மெயினா வந்து வெளியில வரக்கூடிய உதடுகளை பத்தி தான் நம்ம இப்ப பேசுறோம். உதடுகளுக்கு வந்திருக்கிற அல்சர்ஸ் எல்லாம் கூட இது போக்கும். சைடுல எல்லாம் கூட புண்ணு மாதிரி வரும். நிறைய பேருக்கு டெஃபிஷியன்சிஸ்ல வருது. அந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து மெயினா உதடுகளுக்கும் மவுத்துக்கும் வர ரீசன் என்னன்னாக்கா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா எனி ப்ராப்ளம் ஆஃப் டைஜஷன் வில் லீட் டு மவுத் அல்சர் அண்ட் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது உதடுகள். சோ இப்போ இது வந்து 5 மெஷர், கல்லுப்பும் இதுவும் வந்து 2 மெஷர். இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கல்லுப்பையும் மிளகையும் மட்டும் முதல்ல பொடி பண்ணிட்டா போறோம். இது வந்து உங்களுக்கு நாவல் பழத்தோட கொட்டை ஆப்ஷனா நீங்க வந்து கல்பூரத்தை வச்சுக்கலாம், தேவையான போட்டுக்கலாம். அது எதுக்கு போடுறோம் கல்பூரம்? கல்பூரமும் அகைன் வந்து
வாய் துர்நாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு, அதுவும் வந்து கம்ஸ்க்கெல்லாம் அந்த கேவிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து கற்பூரம் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு மவுத் அல்சர்ஸ் வந்து உதடுகள்லாம் கூட சில சமயம் அதாவது வீங்க ஆரம்பிச்சிடும். ஓகே. சோ அந்த லெவலுக்கு போனா இது வந்து கற்பூரம் போட்டுக்கணும் அப்படின்னு இல்ல, இதை போட்டுக்கலாம். பூங்கற்பூரம். பூங்கற்பூரம் இதுவும் ஒரு அதாவது கையளவுல சிட்டிகை மாதிரி போட்டுக்கலாம். இந்த கற்பூரம் வந்து அதுக்கும் வந்து அந்த சூடான குணம் இல்லையா? நமக்கு அந்த புண்ணுல படும் பொழுது வலிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஆக்சுவலி வலி எடுக்கும். வலிக்காதது, வலியை எடுக்கிறதுக்கு தான் அது போடுறது. பட் அது வந்து ரொம்ப சின்ன குழந்தைனாக்கா அதாவது கொஞ்சம் போட்டா போறோம், ரொம்ப கம்மியா போட்டா போறோம். நம்ம ஃபைன் லெவல் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரி. ஆக்சுவலா கொஞ்சம் பெரியவங்களா இருந்தானாக்கா ரொம்ப நைஸ் வேண்டாம், ரொம்ப சின்ன குழந்தைனாக்கா ரொம்ப நல்ல நைஸ் ஆகுது. சோ இதோட இது வந்து எந்த வயதினரும் போட்டுக்கலாம் இல்லையா? குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு. இது எப்படின்னாக்கா இத வந்து தண்ணியில குழைச்சு புண்ணு மேலே போட்டுக்கிறது. சரி. லிப்ஸ்ல எல்லாம் ஏதான இருந்ததுன்னாக்கா, நீங்க சொல்ற பிளவு அது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னாக்கா அப்படியே போட்டுக்கிறது. சரி. இன்னொன்னு என்னன்னாக்கா இதை தண்ணியில போட்டு ஒரு வாட்டர்ல அப்படியே போட்டு ஒரு 1 hour வச்சோம்னாக்கா அந்த வாட்டர் மேல வந்துடும். அந்த வாட்டர்ல கார்கிள் பண்ணுறது. ஓகே ஓகே. சோ இட் இஸ் அந்த தெளிவான தண்ணியை எடுத்து கார்கிள் பண்றது. நாகப்பழத்தோட கொட்டை 5 ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த கொட்டையை பொடி பண்ணிட்டு கல் உப்பு 2, ஆமா, மிளகு ரெண்டு பொடி பண்ணிட்டீங்க. இதுதான் அந்த கலவை. ரைட். இதுல வந்து கற்பூரம் ஒரு சிட்டிகை. கற்பூரம் ஆப்ஷனல். இத வந்து நீங்க ஆக்சுவலா ஒரு இப்போ இதுல 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அதை வந்து தடவிக்கலாம். அப்படியே எங்க புண்ணு இருக்கோ தடவிக்கலாம். இல்ல வந்து இப்போ வாய்க்குள்ள புண்ணு இருந்தாலும் உதடுகளுக்கு புண்ணு இருந்தாலும் இதை தடவிக்கலாம். வாய்க்கு உள்ள கூட போட்டுக்கலாம். இன்டர்னல் அப்ளிகேஷன் ஆல்சோ. ஆக்சுவலா இது மொத்தமா நிறைய இப்படி குழைச்சு அதை வாய்க்குள்ள அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா தண்ணி போட்டு அப்படியே கார்கிள் பண்ணிடலாம். ஓகே ஓகே. சரி. சோ தட் வில் பீ ஈஸி. உள்ள போகாது உங்களுக்கு, பெரியவங்கன்னா முழுங்கிட மாட்டாங்க. அத கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் வாட்டர் நிறைய கொஞ்சம் போட்டுட்டு இந்த தண்ணி அப்படியே வாயில விட்டு கார்கிள் பண்ணிக்கலாம். இப்ப சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த ஈறுகள் உள்ள இந்த கண்ணம் இருக்கு இல்லையா, அந்த உள்ள கூட சில சமயம் இல்ல, அதுதான் இது அது வந்து அப்ளை பண்ணி இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி செய்யும்போது ஈவன் அந்த மாதிரி அதாவது விஸ்டம் டூத் வரதுனால அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இது கம் ப்ராப்ளம்க்கெல்லாம் கூட இது வந்து வலியும் போக்கும். அது முதல்ல இருந்து இது ஆக்சுவலி நீங்க என்னன்னாக்கா வலி வந்ததுன்னா போகுமா அப்படின்னு கேக்குறத விட முதல்ல இருந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த வலி என்னன்னே தெரியாம இருக்கும். ஓகே. சோ டு தட். இத வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது ஒண்ணு, இப்ப செகண்ட், இப்ப மூணாவதா வந்து உதடுகள் வந்து நல்ல லைக் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. பளபளன்னு இருக்கிறதுக்கு அது வந்து நல்ல சாஃப்டா இருக்கணும், மிருதுவா இருக்கணும். நல்ல மிருதுவா இருக்கணும். மிருதுவா இருக்கிறதுக்கு நம்ம கீரை வகைகள்ல நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கீரை வகைகள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. எதுக்காகன்னா அவங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, அதே சமயத்துல வாய்ப்புண்ணு அந்த உதடுகள் வெடிப்பு இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல ரெகுலர் யூஸ்ல டெய்ரி ப்ராடக்ட்ஸ், சரி, பால், தயிர், வெண்ணெய், நெய், இது எல்லாமே அப்ளிகேஷன்ல இப்போ வந்து இன்டேக்கா எடுத்துக்கிறதுக்கு தான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க அவாய்ட் பண்றதுக்கு. ஆனா அதையே வந்து நீங்க அப்ளிகேஷனா யூஸ் பண்ணும்போது உதடுகள் நல்ல பளபளன்னு எப்போ மெயின்டைன் ஆகும். சோ முதல்ல வந்து பளபளப்பு கொடுக்கறதுக்கு அதோட இழந்த தன்மையை முதல்ல அது வரணும். அதுக்கு வந்து கொத்தமல்லிய இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணி வச்சுட்டு அதை அரைச்சுக்கிறது. மிக்சியில போட்டு அரைச்சு அது நைஸ் ஆகும். ஆக்சுவலா கொத்தமல்லி வந்து நல்ல சாஃப்ட் ஆகும். இது வந்து நம்மளுடைய உதடுகள் மிருதுவாகுவதற்கு அப்படிதானே? ஆமா. அது ஆக்சுவலா அது வந்து ட்ரையா எடுத்துனாக்கா அது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஆகிறதே வந்து அது பிளவு எல்லாம் வருங்கிறதுக்கு அறிகுறி தானே. ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட ரெகுலரா கிடைக்கிறதுல கொத்தமல்லி வீட்ல ரெகுலரா வாங்கும். அதே கொத்தமல்லி என்னன்னாக்கா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, மில்க்
அது கர்ட்ஸ் அதெல்லாம். இப்போ இந்த தயிர் மோர் அதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து உதடுகளை தடவிட்டு மிச்சத்தை அந்த மோர்ல போட்டு குடிக்கிறது ஸ்டில் குட். ஓஹோ, அதாவது கொத்தமல்லி பச்சடி மாதிரி சொல்லிட்டீங்க நீங்க. கொத்தமல்லி பச்சடின்னு இல்ல, மோரா ஆக்கி அதுல இத கொஞ்சம் நல்ல நீர் மோர்ல வந்துட்டு இப்ப நீங்க கருவேப்பிலை சொல்றீங்க இல்லையா, கருவேப்பிலை போட்டு குடிக்கிறது கொலஸ்ட்ரால் எடுக்கும். பட் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சாஃப்ட்னஸ் தேவை உதடுகளுக்காக. இப்போ வந்து உதடுகள்னு பார்க்கும்போது அதுக்கு சாஃப்ட்னஸ் தேவைன்னு போது கருவேப்பிலையை விட கொத்தமல்லி தான் நல்லது. பாத்தீங்கன்னா இந்த சாறு இருக்கு இல்லையா, ஓஹோ, இந்த சாறு என்ன பண்ணணும்னாக்கா நீங்க அப்படியே வந்து கையால வந்து போடவே கூடாது. டேக் சம் காட்டன்ல வந்து நல்லா டிப் பண்ணிட்டு அத வந்து உதடுகள்ல ஒத்தி அப்படியே வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி ஒத்தி இல்ல பெரிய இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்துட்டு மொத்தமாவே அப்படியே ஒத்தி ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கும் போது கார்கிள் பண்ணிக்கோங்க. இந்த அளவு சாஃப்ட்னஸ் உதடுகளுக்கு தேவை. அப்ளை பண்ணும்போது அந்த அளவு நம்ம கை கூட அதுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகும், விரல்கள் நகம் அதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகும். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு டாம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இது ஒண்ணு. சோ இதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் சாறு இல்லையா, சாறு கொத்தமல்லி சாறு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பால், நான் இப்ப சொன்னேன் இல்லையா டைரி ப்ராடக்ட்ஸ்னு, பாலை வந்து இதுக்கு வந்து நீங்க இதே மாதிரி செய்யலாம். காட்டன் வச்சு வெறும் பாலை கூட எடுத்து, பால் தான் மெயின் ஆக்சுவலி. பால் வந்து இட் கிவ்ஸ் தி ரியல் சாஃப்ட்னஸ். ஓகே அது ஆக்சுவலா பால்ல வந்து ஏடோல் பற்கள்னு வாங்க. ஓகே, பால் போல் பற்கள் இல்ல, முத்து போன்ற பற்கள் ஏதோ ஒண்ணு, அதாவது ஒயிட்டா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பற்கள் வரத்துக்கே வந்து உங்களுக்கு அந்த பற்கள் வெளியில தெரியறதுக்கே நீங்க நல்ல ஸ்மைல் பண்றதுக்கு உதடுகள் வந்து நிச்சயமா கிளீனா இருக்கணும் இல்லையா. இதே மாதிரி பாலையும் டாம் பண்ணி அதையும் வந்து உதடுகளுக்கு ஒத்தி அது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுக்கிறது ரொம்ப ஆக்சுவலி இட் வில் கிவ் தி பெஸ்ட் எஃபெக்ட். அடுத்தது தயிர். தயிர் மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாலை தனியா ஒத்தி எடுக்கிறது ஒண்ணு. இப்ப அடுத்தது இது என்ன, பூவாழைப்பழத்தை கொஞ்சம் எடுத்து அதை நீங்க வந்து கையாலையும் ஸ்மாஷ் பண்ணலாம், இல்ல மிக்சியில போட்டும் பண்ணலாம். தட் இஸ் கையாலே பண்ணிடலாம். ஓகே, அழகு கலைக்கும் பூவாழைப்பழத்துக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டி ஜாஸ்தி போல இருக்கு. இல்ல ஆக்சுவலி இந்த வாழைப்பழத்தை இப்ப மில்க் அண்ட் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு டெசர்ட் மாதிரி எடுத்துக்கிறது இட் இஸ் வெரி குட். எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா டைஜஷன் வந்து வில் பிகம் ஈஸி. இன் தட் வே வந்து நீங்க வந்து மவுத் அல்சர்ஸ் ஆல்சோ கெட் ரிலீவ்ட். அதனால வந்து இந்த மாதிரி டெசர்ட் மாதிரி சாப்பிடுறது ஒண்ணு. இப்ப இந்த பூவாழைப்பழத்துல ஒரே ஒரு பீஸ் எடுத்து இதுல போட்டு கூட தயிர், நல்ல ஃப்ரெஷ் கர்ட்ஸா இருக்கணும். நல்ல அதாவது கர்ட்ஸ் வந்து நல்ல அதாவது ஃப்ரெஷ் கர்ட்ஸை விட அந்த கர்ட்ஸ் எப்படி பண்றாங்க, நல்ல பாலை நிறைய நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து வர தயிர் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல திக்காவும் இருக்கும், அது வாட்டரியா இல்லாம அந்த மாதிரி எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு பீட் பண்ணிட்டு இந்த நல்ல ஸ்மாஷ் பண்ணினதை நேரடியா அப்ளை பண்ணக்கூடாதா? நேரடியா அப்ளை பண்ணலாம், இப்படியும் அப்ளை பண்ணலாம். திஸ் ஹவ் இட் ஹெல்ப்ஸ்னு சொல்றேன் பாருங்க. நேரடியா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் வச்சுக்க முடியும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுக்க முடியும். இது வந்து என்னன்னா half an hour 20 minutes அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப இஃப் த கண்டிஷன் இஸ் வர்ஸ்னு வரும்போது இந்த மாதிரி நல்லா போட்டு வாய்க்கு பேண்டேட் போடுற பேண்டேட் தான். அதை விட என்ன பண்ணலாம் இவங்கன்னாக்கா, see they can make இந்த லிப் ஷேப்ல இதை அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதை போட்டுக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா இதுலயே வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சு கட் பண்ணிட்டு ஓகே அதை போட்டீங்கன்னா இட் will not be a bad. ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்னு உதடுகள் நல்ல மிருதுவாகும், இன்னொன்னு குவைட்டா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க.
இல்ல இந்த மாதிரி ஷேப்ல வச்சுட்டு போட்டானாக்கா அப்ப கூட கொயிட்டா இருக்க மாட்டாங்க, அப்பவும் வாய் திறந்து பேசுவாங்க. சோ நீங்க பேசணும்னு நினைச்சா அது மாதிரி செஞ்சுக்கோங்க, பேச வேண்டாம்னு நினைச்சானாக்கா ஓகே அந்த மாதிரி செஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல, அதாவது அதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் a peel off, நல்லா இருக்கும். ஓ உதடுக்கான ஆமா peel off இது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா டீ பேக்ஸ். டீ பேக்ஸும் அதே மாதிரி தான், என்னன்னாக்கா வாட்டர்ல டிப் பண்ணிடணும். இன்ஃபேக்ட் வந்து டீ பேக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது ஆல்மோஸ்ட். டீ பேக்ஸ் எதுக்கு? பிகாஸ் எந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ், அதாவது நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு, இட்ஸ் இதுல இருக்கிற டானின் வந்து இட் ஹெல்ப்ஸ் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆனாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் இல்ல ரொம்ப அப்படி கொஞ்சம் சோக் பண்ணிட்டு இந்த டீ பேக்ஸ வார்ம் வாட்டர்ல இது சோக் பண்ணிட்டு அப்படியே ஊத்திக்கிறது. ஓஹோ கீப் இட் இந்த மாதிரி ஒத்தி ஒரு 5 நிமிஷம் ஒத்தி எடுத்துட்டீங்கன்னாக்கா அது வந்து ஆக்சுவலா உதடுகளுக்கு வந்து கருமை இருந்தாலும் கொஞ்சம் எடுக்கும். அது கருமை வருதுங்கிறது வந்து இந்த ட்ரைனஸ்னால. ஓகே ஓகே. சோ அந்த ட்ரைனஸ் எடுக்கும் போது கொஞ்சம் வந்து அந்த கலரும் மாறும், கலர் மாறி அது கொஞ்சம் நல்ல ஷேடுக்கு வரும். ஓகே. சோ டீ டிப் ஒண்ணு, டீ டிப், மில்க் டிப். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் மாறிட்டே வருது. சோ இப்ப இந்த நேரத்துல எடுத்து ஒத்தி வச்சுக்கணும். இந்த இது உள்ள இறங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து இந்த டீயோட எசன்ஸ் இறங்குது இல்லையா, அந்த டயத்துல எடுத்து அந்த இடத்துல எடுத்து நீங்க ஒத்தி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ கண்ணுக்கு செய்யற மாதிரி தான். ஆமா, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும்போது இதை செய்யுங்க, டீ பேக்ஸ் வச்சுக்கோன்னு சொல்றோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் கருமை பிளஸ் அது வந்து மென்மை கொடுக்கும். ஓஹோ, இது ஒன் வே. இது எல்லாத்துக்கும் மேல உதடுகளுக்கு அப்படின்னே இருக்கிறது கீ, நெய் மட்டும் தான். ஆக்சுவலா மீதி எது செஞ்சாலும் நெய் கொடுக்கிற எஃபெக்ட் கொடுக்கவே கொடுக்காது. நெய்யும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் உருகின நெய்யா இருந்தாதான். ஆக்சுவலா கட்டியான நெய் வந்து அது கொஞ்சம், அதாவது நல்லா பியோர் நெய்னா அது மணலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் உருகின அப்புறமா நம்ம வந்து இதையும் அதே மாதிரி வந்து நீங்க டேம்ப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னாக்கா இன்ஃபேக்ட் வந்து ஒரு ரொம்ப நேரம் அத மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு தின் லேயரோட நம்ம நைட்ல ஒரு தின் லேயரை விட்டுட்டு நம்ம படுத்துக்கும் போது மறுநாள் பார்க்கும்போது, அண்ட் எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசன்ல நீங்க இந்த நெய்யை வந்து கைவசம் வச்சு நைட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டு படுத்துக்கும் போது மார்னிங் எழுந்த உடனே லிப்ஸ் வந்து நல்லா, சில பேருக்கு அந்த இறுக்கமா இருக்கும், அதெல்லாம் இல்லாம அந்த ரிஜிடிட்டி இல்லாம அது வந்து நல்ல சாஃப்டா இருக்கும். சோ நெய்யும் வந்து லிப்ஸ் மசாஜ் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா, அதனால ஒண்ணும் இந்த இன்ஃபெக்ஷன் இட்ஸ் நாட் லைக் மசாஜ்னா நாட், அதாவது ஹார்ஷெல்லாம் பண்ண கூடாது. அது இத ஒத்தி எடுக்கிறதே வந்து இட்ஸ் மசாஜ். இப்ப வந்து தலைக்கு வந்து நம்ம கோம்பிங் இட்ஸ் மசாஜ்னு சொல்றோம் இல்லையா, இத ஒத்தி எடுக்கிறதே இட்ஸ் லைக் a மாலிஷ் ஃபார் த லிப். இப்ப போட்டு நீங்க சொல்றத பார்த்தா ஸ்ட்ரோக்ஸே கொடுத்துருவாங்க போல இருக்கு. அது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சமா இப்ப நெய் வந்து உருகின நெய் தான். அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உருகின நெய்ல இன்ஃபேக்ட் நல்லா இத வந்து தோச்சு அப்படியே இந்த காட்டனை நல்லா தோச்சு உதடுகளுக்கு, அது வந்து நெய் வந்து நம்ம இவ்வளவு தூரம் டேம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எடுக்கணும். சும்மா கொஞ்சோண்டு கையில எடுத்து இப்படி தடவ கூடாது. அதான் அந்த கை வேணாம் தான் சொல்றேன் நான். பட் இந்த மாதிரி அதாவது தடவறது கூடாது, ஒத்தி எடுக்கணும். ரைட். சோ அதுக்கு வந்து யூ நீட் இந்த அளவு. இதுல அதாவது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சியாலாம் இருக்க முடியாது, கொஞ்சம். சோ இந்த அளவு இன்னும் கொஞ்சம் நல்லா உருக்கி அதுக்கப்புறமா அதை போட்டு அதுல கொஞ்சம் நெய்யில பொய் ஆயிடும் இல்லையா. சோ இது மாதிரி போடும்போது ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலா நீங்க ஒத்தி எடுத்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு சிங்கிள் லேயர் இருக்கும்போது விட்டுடலாம். அது வந்து தட் வில் பி a real natural மாய்ஸ்சரைசர் ஆயிடும் அது. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிப் அந்த மாதிரி. யூசுவலா நெய் வந்து நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆஃப் கோர்ஸ் எங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், நெய் எடுத்து உதடுல தடவிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து தடவிட்டு அதோட விட்டுருவோம். ஓகே, அதான் எடுத்து தடவிட்டு விட வேண்டியதுதான். பட் நீங்க இப்ப சொல்லி கொடுத்தது உண்மையிலேயே, அதாவது வந்து என்ன சொல்றது, ஒத்தி எடுக்கிறது இப்பதான் கத்துக்கிறேன் நான். ஓகே ஓகே. சோ இனிமேல இந்த தடவாதீங்க, ஒத்தி எடுங்க. ஓகே. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இங்க இது வந்து வெந்தயத்தூள். வெந்தயத்தூள் வந்து பொதுவாவே சாஃப்ட்னஸ். ஆமா. இப்ப டாண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு எல்லாம் வெந்தயத்தூளை நம்ம தலையில தேய்ச்சுக்கோம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து கண்டிஷனர் மாதிரி, இட்ஸ் a கண்டிஷனர் டைப். சோ இதே வெந்தயத்தூளும் பாலும் கலந்துக்கலாம், இல்ல வெந்தயத்தூளோட இப்போ இந்த நெய் இருக்கு வச்சுங்களீங்களா, இதுல வந்து கொஞ்சம் வெந்தயத்தூள்
கலந்து ஆனா வெந்தயத்தூள் கசக்குமே. நீங்க உதடுகளுக்கு மட்டும் போட்டுட்டு அதே வெந்தயத்தூளை கசக்கிற வெந்தயத்தூளையே மார்னிங்ல வந்து இதே ஒரு ஸ்பூன் இந்த அளவு இருக்கிற ஸ்பூன் சின்ன ஸ்பூன் எடுத்து அதையும் ஆயில போட்டு இவங்க வந்து ஒரு டம்ளர் வாட்டர் குடிக்கும் போது மவுத் அல்சர்ஸ் அண்ட் லிப் அல்சர்ஸ் எதுவுமே இருக்காது. இப்ப வெந்தயம் நீங்க வந்து கசக்கும் அப்படின்னு நினைக்காம இந்த நெய்யோட போடும்போது கசக்காது. ஆக்சுவலி அதை வந்து லிப்புக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அது ஈவன் லிப்ல அல்சர் இருந்தாலும் இல்லைன்னாலும் வாய்க்குள்ள இருந்தா கூட இதை அப்ளை பண்ணிட்டு அதே ஒரு ஸ்பூன் எடுத்து இவங்க வந்து ஒரு டம்ளர் வாட்டர் இதை வந்து போட்டு ஒரு டம்ளர் வாட்டர் மார்னிங்ல எழுந்து குடிக்கும்போது வெறும் வயிற்றுல குடிக்கும்போது இவங்களுக்கு வந்து மவுத் அல்சர்ஸ்க்கு என்ன ரீசன்ங்கிறது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அதுவும் கிளியர் ஆயிட்டு ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா பெர்மனன்ட் ரிலீஃப். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் இஸ் அ டெம்பரரி ரிலீஃப். பட் வேராஸ் இஃப் யூ டேக் இந்த வெந்தயத்தையும் அந்த வாட்டரையும் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கிறது. ஸோ லிப்ஸ் அழகா வச்சுக்கிறதுக்கு ட்ரை டு டேக் ஏதாவது இன்டேக்கா வந்து கொத்தமல்லி சாப்பிடுறது, கீரைகள் எடுத்துக்கிறது, மோர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வாட் எவர் நீங்க இப்ப அப்ளை பண்ண சொன்ன எல்லாமே நம்ம இன்டேக்கா எடுத்துக்கும் போது லிப்பும் நல்லா இருக்கும். மவுத் ஆக்சுவலி அல்சர்ஸ் எல்லாம் இல்லாம அந்த ஒரு லைக் ஸ்டிங்க் எல்லாம் இல்லாம இந்த வேப்ப இலை வந்து கார்கிள் பண்றது ஸ்டிங்க் எடுக்கும். இப்ப கார்கிளிங் சொல்ற எல்லாமே வாய் துர்நாற்றத்தை போக்குங்கிறது எதனாலன்னா சம் ரீசன் ஆர் அதர் நீங்க வந்து சரியா கார்கிள் பண்ணாம இருக்கலாம். நைட்ல வந்து சில பேர் வந்து பிரஷ் பண்ணுவாங்க, சில பேர் பிரஷ் பண்ணாம இருப்பாங்க. சோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் ஏதான தங்கி இருந்துனாங்க நீங்க வந்து இந்த மாதிரி கார்கிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த துர்நாற்றம் இல்லாம இருக்கும். சோ தட் வில் மேக் த லிப் பியூட்டிஃபுல். ஓகே, இதுல திராட்சை பழம் கொண்டு வந்திருக்கீங்க. அது வந்து ஆக்சுவலி இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து இது சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லையா? ஓகே ஓகே, சீக்கிரம் முடிச்சிடலாம். ட்ரை கிரேப்ஸ் நான் இப்ப அரைச்சு காமிக்கல, நீங்களே வந்து இதை அரைக்கும் போதே தெரியும் அது எவ்வளவு பளபளப்பா இருக்கும்னு. அந்த அளவு பளபளப்பா உங்களோட உதடுகள் மாற்றும். அப்படியே அதை அரைச்சு அப்படியே எடுத்து அப்படியே வேண்டியதுதான். வேற இன்ஃபேக்ட் இதை வந்து வெந்நீர்ல போட்டுட்டு கையாலேயே அப்படியே ஒரு மாதிரி நசுக்கிட்டா அதை அப்படியே கூட போட்டுக்கலாம். அது மாதிரி செய்யலாம், அரைச்சு போட்டுக்கிறதும் செய்யலாம் பளபளப்புக்காக. இப்போ பீட்ரூட் சாறு நிச்சயமா உதடுகள் வந்து சிகப்பான உதடுகள் அப்படின்னா பீட்ரூட்டை பீல அதாவது தோலை எடுத்துட்டு அது கொஞ்சம் சீவி சாறு எடுத்து அதையும் வந்து இந்த மாதிரி ஒத்தி எடுக்கிறது இன்னும் நல்லது. அந்த மாதிரி செய்யலாம். இதையும் மேல வந்து உங்களுக்கு வந்து லிப்ல வந்து நிறைய இன்னும் யூ வாண்ட் டு ஸ்டில் மெயின்டைன் இட் அப்படின்னா கொய்யாப்பழம் தான் பெஸ்ட். ஆக்சுவலா லிப் வந்து நல்ல கண்டிஷன், நல்ல மாய்ஸ்சரைசிங் கண்டிஷன் வரதுக்கு. இப்ப நீங்க ஒரு எபிசோட்ல கேட்டீங்க அந்த ஆணி வரத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா உங்களோட பாதம், உங்களோட உள்ளங்கை, உங்களோட உதடு இது மூணுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒரே கனெக்டட் தான். ஆக்சுவலா கொய்யாப்பழம் வந்து கால்ல ஆணி இருக்கிறவங்க, கால்ல வந்து வெடிப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை அரைச்ச விழுது ஹெல்ப் பண்ணும். சோ இதே மாதிரி இதை அரைச்ச விழுத லிப்ஸுக்கு போட்டுக்கிறது தோலோடய சேர்த்து. ஆமா, இது வந்து தோல்லாம் எடுக்க வேண்டாம், இதுக்குதான் பவர் இல்ல. அரைக்கும் போது அது போயிடும், அந்த கொட்டையெல்லாம் இட்டது. ஓகே, அத மாதிரி சேர்த்து அரைச்சு அந்த விழுத போட்டுக்கிறது the best for அதாவது லிப்ப கண்டிஷன் பண்ணும். அது எல்லாத்தையும் மேல வந்து இப்போ பாத்தீங்கன்னாக்கா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது it has become common வெச்சுக்கோங்களேன். இல்ல பியூட்டி ஆக்சுவலி போடலாமா? இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லியே ஆனோம். ஆனா ஆஃப் கோர்ஸ் இத பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா நான் நிறைய கேள்விகள் கேட்கணும். சோ இன்னைக்கு வந்து நமக்கு ஃபுல்லா இதுக்கே டைம் சரியா இருந்தது. வழக்கம் போலவே எக்கச்சக்கமான டிப்ஸ் இது எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்ணனும். அந்த ஒரு வாரம் சரியா இருக்கும். சோ லிப்ஸ்டிக் பத்தி நெக்ஸ்ட் வீக் பாப்போம். டெஃபினட்டா பார்க்கலாம். ஓகே, லிப்ஸ்டிக் போடுறது எப்படி போடுறது, அந்த போடுறதுனால வர விளைவுகள், அதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட்டும் இருக்கு அதுல. அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வாரம் டீடைல்டா பாப்போம். அதாவது உதடுகள் கருமை அப்படிங்கறத பத்தியும் அடுத்த வாரம். உதடுகளுக்கான மீதி எல்லா விதமான பிரச்சனைகள் தீர்வுகள் எல்லாமே. சோ இன்னைக்கு ஆக்சுவலி என்னென்ன டிப்ஸ் சொல்லி கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய வியூவர்ஸ் ட்ரை பண்ண போறாங்க. சோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு டெஃபினட்டா லெட்டர்ஸ் எழுதணும். உங்க லெட்டர்ஸ்ல இருந்தும் நாங்க வந்து சில கேள்விகள் எடுத்துட்டு அதுக்கான விளக்கங்களும் அளிக்க போறோம். சோ டெஃபினட்டா அடுத்த வாரமும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நேயர்களே. வணக்கம்.